சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தமிழது பேதை நெருப்பிலே நின்று கற்றும் நினைவிலே நடந்தோரண மரவிலே பயின்ற பாவை என் மடியிலே வளர்கிறாள் என்று சின்னாட் புலவரெல்லாம் போற்றி அதருமை பெரியவர்களே தாய்மார்களே, போர் என்றால் புலிகுணம், கொஞ்சி வரும் காதல் என்றால் பூவனம், இந்த உலகம் யாவும் ஒரே இனம் என்ற ஒற்றுமை கண்ட இளைஞர்களே, நாட்டினுடைய எதிர்கால மன்னர்களே, வாழ்ந்த ஒருவன் வாழ்க்கை நெறியை வாழக்கூடியவன் அவனைப் போல் வேடமற்ற பண்பாட்டை நடித்து காட்டுவதே நாடகம் என்று சொல்லக்கூடிய மேன்மையான கலையாகும். அப்பேற்பட்ட நாடகங்களை மிகவும் அற்புதமான இசைக்கலைஞர்களையும் அற்புதமான நடிகர்களையும் அமைத்த நமது நாடக அமைப்பாளர் கலைமூர்த்தி அவர்களின் கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் அற்புதமான ஒளிபெருக்கி அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அற்புதமான ஒளிபெருக்கி உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கு உருப்படியாய் இருப்பதையே எடுப்பதும் குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்க முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா.
இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆலோலம் சோம் என்ற காலம் வருகிறதா? இதுதான் நாரதர் சொன்ன திரைப்பமாக இருக்கிறது. ஆஹா, எங்கு பார்த்தால் அற்புதமான காலம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆகா, வாழார்ந்த மரங்களும் வண்ணத்தமிழ் சோலைகளும் நீரோடைகளும் குயிலும் மயிலுமாக குரல் கொடுக்கும் இனிமையோ தனி இனிமை. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இவரை பார்க்கும் பொழுது 3 தமிழுக்கும் சொந்தக்காரியாக இருப்பாளா என்பதை நினைக்கின்ற பொழுது அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பேற்பட்ட அழகாக காட்சியளிக்கின்றாள். எப்படி என்றால் 3 தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ
என்னிடமோ என்னிடமோ பாடிக்கொண்டே இருக்கலாம். இசை அமைப்பு அப்படி இருக்கிறது, ஒளிபெருக்கி அற்பமாக இருந்தால் பாடிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் இவள் நாரதர் சொன்னதற்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கின்றாள். ஒரு பெண்ணாகப்பட்டவள் வேண்டாம் என்றால் உள்ளுக்குள்ளே வேண்டும் என்றுதான் அர்த்தம். இவர் இப்படி சொன்னாதான் சீக்கிரமாக சென்று எம்மிடத்திலே நாரதர் சொல்வார், சீக்கிரமாக வர வேண்டும் என்ற காரணத்தோடு. ஆக எப்போது ஒரு பொண்ணாக பிறந்தாலும் என்னைக்குமே ஒரு ஆம்பளைக்கு அருமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா என்ன இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சரிசமம் என்று உலகத்திலே ஆண்களை விட்டு பெண்கள் ரேஷன் கடை இதுல எல்லாம் பார்த்தோம்னா தாய்மார்களா முதல்ல குடும்ப தலைவி அவர்களாகிட்டோம். ஏன்னா ஆணும் பெண்ணும் சரிசமம் என்ன அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து விட்டது. அதனால இன்னைக்கு எல்லாம் சமமா பாக்குறோம். அதனால அதுபோல இன்னைக்குமே பொண்ணா பொண்ணா ஒரு ஆணுக்கு அடிப்படை எப்படின்னா பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்டே கழுத்து நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்டே கழுத்து நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்டே கழுத்து நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். இவளை பார்த்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம் என்ற நோக்கத்தோடு இவளை நினைத்தார். நினைத்தேன் வந்தாள் நினைத்தேன் வந்தாள் 100 வயது கேட்டேன் தந்தாள் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. தூக்கி நாளை குறித்த வாங்கி பாதைய
மாலை நேரம் உறவாடுவோம் மாலை நேரம் உறவாடுவோம் ஓயா ஓய் அவள் என்னடே தங்கச்சி என்னடே என்னடே கூட்டி என்னடே அழைத்தறாரு நம்ம இடத்தை வர வச்சிருக்காரு ஆறு சைஸ் பத்தின பூரா ஒரு இன்ச்ல ஈட்டு மாதிரி என்னடே யாருங்க அவரு தண்ணி ஊசி வைக்கிற ஜம்பு மாதிரி எல்லாம் உடம்பு சரி, சரி, வாடா.